அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கான கேள்வி என்னன்னா, எனக்கு பயம் இல்லை, ஆனா பணம் நிறைய இருக்கு, நேரம் நிறைய இருக்கு. அப்படி இருக்கும் பட்சத்துல நீங்கள் என்ன செய்வீர்கள் அப்படின்னு ஒரு கேள்வி. ஸோ பயம் இல்லைன்னு ஒரு வார்த்தை எதுக்கு வந்ததுன்னு தெரியல. ஸோ பயம் இல்லைன்னா என்ன வேணா பண்ணலாம், பணத்தையும் நேரத்தையும் வச்சுக்கிட்டு அப்படிங்கிற மாதிரி ஒரு கேள்வி வந்திருக்கு. இப்ப நீங்கள் என்ன செய்வீர்கள் அப்படின்னு கேட்கும்போது, நான் அப்படின்னு சொல்லும்போது, நான் ஞானத்தில் இல்லாமல், ஞானதேவரை சந்திக்காமல், ஞானேஸ்வரியை படிக்காமல் இருந்திருந்தால் என்ன செய்திருப்பேன் அப்படின்னு பார்க்கும்போது, பணம் இருக்கு, நேரம் இருக்கு, தைரியம் இருக்கு அப்படின்னா நம்ம கேரக்டருக்கு அதை அப்படியே இன்வெஸ்ட் பண்ணி அந்த 1x 2x ஆக்கி 2x 4x ஆக்கி அப்படியே ஒரு கற்பனைக்கு கொண்டு போய் இந்த உலகத்துக்கே நான் தான் நம்பர் 1 நிரூபிக்கணும் அப்படின்ட்டு போராடி கொண்டிருப்பேன். அப்ப இறைவன் எதற்காக அதை கொடுத்தானோ அதை அனுபவிக்காமல், எனக்கு பணத்தையும் நேரத்தையும் தைரியத்தையும் இறைவன் கொடுத்தான், அதை அனுபவிக்காமல் அதை பெருக்கிக் கொண்டே இருப்பேன். சோ அந்த பெருக்கிக் கொள்வதின் விளைவு என்னவாகும்? தைரியம் போய், பணம் போய், நேரம் போய், வீணாக கொடுத்ததை தொலைத்து விட்டு கஷ்டப்பட்டு கொண்டிருந்திருப்பேன். இதுதான் ஞானேஸ்வரிய நான் படிக்காம இருந்திருந்தா, ஞானதேவரை சந்திக்காம இருந்திருந்தா நடந்திருக்கும். சரி, படிச்ச பிறகு படித்து கொண்டிருக்கும் போது சாதகா பீரியட்னு ஒண்ணு இருக்கு. அப்ப அந்த சாதகா பீரியட்ல என்ன பண்ணியிருப்பேன் அப்படின்னா, முழுக்க முழுக்க என் ஞான பாதைக்கு நானும் தம்பியும் தானே, ஸோ நாங்கள் இருவரும் முன்னேறுவதற்கு சூப்பரா ஒரு அட்மாஸ்பியரை கிரியேட் பண்ணியிருப்போம். ஸோ நான் அங்க மலைக்கு போயிருப்பேனோ இல்லையோ, அந்த மலை மாதிரி ஒரு அட்மாஸ்பியரை இங்க ஒரு நல்ல ரிசார்ட் மாதிரி டெவலப் பண்ணி, ஒரு அடர்ந்த காடு, நீர்வீழ்ச்சி, அங்க ஒரு ரிசார்ட், இயற்கை எழிலு, ஆள் ஆரவாரமே இல்லாத ஒரு இடத்துல சூப்பரா ஒரு இடத்துல உட்காந்துட்டு நானும் அவனும், ஆனா நல்ல கேஸ் அடுப்பு, நல்ல பழங்களா வச்சுக்கிட்டு, அந்த ஞானதேவர் 6வது அத்தியாயத்துல சொன்ன மாதிரி அதிக உழைப்பும் இல்லாமல், சோம்பேறியும் இல்லாமல், அதிக சாப்பிடாமல், அதிக பட்டினியும் இல்லாமல், அதிக தூக்கமும் இல்லாமல், அதிக விழிப்பும் இல்லாமல் அப்படிங்கிறத பேலன்ஸ் பண்ணி ரொம்ப அருமையா அட்மாஸ்பியரை வேற லெவல்ல முழுமையாக அந்த அந்த பணத்தெல்லாம் இன்னும் யாருக்கும் தரல. ஸோ நாங்க 2 பேரும் முன்னேறுவதற்கு உண்டான அந்த வேலையில அருமையா அந்த சாதக பீரியட்ல பண்ணிட்டு இருந்திருப்போம். அதை பார்த்து யாராவது 4 பேர் வந்தாங்கன்னா, சரி வந்துட்டாங்களேன்ட்டு சமைச்சதை அங்க போட்டுற வேண்டிதான். அங்க ஏற்கனவே 2 மாடு வச்சிருந்தோம். அதே மாதிரி ஒரு 2 மாடு நல்ல பாலை சாப்பிட வேண்டியது, நல்ல நெய்யை ஊற்றி அடிக்க வேண்டியது. அதுதான் அந்த அளவு, அந்த சாத்வீக ஃபுட்டு, அந்த சாதனைக்கு தேவையான அளவு, சாதனைக்கு தேவையான அட்மாஸ்பியர், சாதனைக்கு தேவையான டிஸ்டர்பன்ஸ் இல்லாத ஒரு இது, சாதனைக்கு தேவையான 6வது அத்தியாயத்துல அப்படியே வர்ணிச்சிருப்பார். ஒரு மோகம் கொண்ட மன்னன் அப்படியே எங்க ரிசார்ட் பண்ணாடி வந்தான்னா, அவன் மோகம் கலைந்து அப்படியே அங்க தவம் செய்ய வேண்டும் என்ற ஆசை உண்டார அளவுக்கு ஒரு அட்மாஸ்பியரை கிரியேட் பண்ணியிருக்கணும் அப்படின்னு சொல்லியிருப்பார். ஸோ அப்படி ஒரு அட்மாஸ்பியரை கிரியேட் பண்ணி நாங்க 2 பேர் அப்படியே சாதகம் பண்ணியிருப்போம். பண்ணி முடிச்சு ஒரு லெவலுக்கு வந்த பிறகு நேரமும் பணமும் தைரியமும் இருக்குது அப்படின்னா என்ன பண்றது அப்படின்னா, அதாவது சிலருக்கு இப்ப இங்க ராஜேந்திரன் ஒருத்தன் இருக்கிறான், பணம் வந்துச்சு அப்படின்ன உடனே சாப்பாடு போட்டான் எல்லாத்துக்கும். நான் சாப்பாடு போட போறேன்னு சொல்லும் போதே எவனோ கொடுத்துருக்கான் போல எடுத்து அவனுக்கு கையை நர 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 இருக்கும் போல இருந்தா அது தூக்கி கொடுத்துடுறான். சரியா? ஸோ நமக்கு அப்படி சாப்பாடு போடணும்னு எனக்கு என்ன வராது. ஏன்னா எல்லாவனும் சாப்பிட்டு தான் இருக்கான். இலவசமா அம்மாவனம் இருக்கு, இலவசமா அரிசியும் கொடுத்துடுறான். ஸோ பட்டினி கிடந்து சாகுறான் அப்படிங்கிற நிலைமை அப்படி இல்லை. அப்ப என்னடா பண்றது அப்படின்னா, அந்த ஞான பசிக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஏதோ நமக்கு தெரிந்த அந்த நாலேஜ ஒரு ஃப்ரீயா அவங்களுக்கு சேர்ற மாதிரி சிம்பிளா அந்த அன்னமய கோஷத்துல இருந்து ஆனந்தமய கோஷம் வரைக்கும் ஒரு கேம்ப் மாதிரி வச்சு, ஸோ அதுல நம்ம என்ஜாய் பண்ணிட்டு இருக்கலாம் அப்படிங்கிற ஒரு ஃபீலுக்கு வரலாம். இது ஒரு ஹாஃப் தான்.
மீதி காப்பு ஃபுல்லா சுத்திர வண்டி தான். அமர்நாத்ல இருந்து, கைலாஸ்ல இருந்து, முக்திநாத்ல இருந்து அடிச்சு தூள் கிளப்பி ஒரு ஹாஃப் ஃபுல்லா அடைந்த நாணத்தை ஆனந்தமாக கழிப்பது. உடனே கேட்கலாம், அது சுயநலம் இல்லையான? இல்ல இல்ல, இதுதான் ஒருத்தன் சொன்னான், சமாதியில் ஆழ்ந்து விட்டானே அவன் மட்டும் ஆனந்தத்தில் இருக்கிறானே, சமாதியில் ஆழ்ந்து கொண்டு அவன் எந்திரிச்சு வந்து எங்களுக்கு தர வேண்டாமா அப்படின்ட்டு புத்தர்கிட்ட ஒருத்தன் கேட்கிறான். புத்தர் சொன்னாரான், சமாதியில் ஆழ்ந்திருப்பவனின் வைப்ரேஷன் இந்த உலகம் முழுக்க நீ பண்றதை விட 100 மடங்கு பண்ணணும். அப்படி நாங்க ஆனந்தமா ஊரை சுத்திட்டு இருப்போம். எல்லோரையும் சேர்த்து கொண்டு அனைவருக்கும் நம்ம ஸ்பான்சர் பண்ணிடலாம். ஏன்னா அவ்வளவு பணம் இருக்குல்ல, என்ன பண்றது? ஸோ நல்லா ஸ்பான்சர் பண்ணி ஜம்முன்னு கிளாஸு, சத் சங்கம், டூரு அப்படின்னு ஒரு ஹாஃப் போயிடும். ஒரு ஹாஃப் இங்கே ஞானத்துக்கு ஏதோ நம்மால் முடிந்ததை கொடுத்துட்டு ஜாலியா பொழுது அனுப்பிட்டு போகலாம். இது எல்லா விஷயத்திலையும் இந்த ஹெல்த்னு ஒன்று இருக்கு. பிசிக்கல் ஹெல்த், மென்டல் ஹெல்த். அதுக்கு பக்காவா சொல்லுவான், முளைக்கட்ட தானியம்மா, இதை கருப்பு கவுனி அரிசிங்கிறேன், அதுக்கெல்லாம் மனசு வர்றதில்லை. அதெல்லாம் பக்காவா முழு மனதோடு அந்த ஹெல்த்துக்கு தேவையான எல்லா நமக்கும் நம்மை சார்ந்தவர்களுக்கும் அந்த பழங்களோடு ஹெல்த்தையும் சேர்த்து கொண்டு போற அளவுக்கு அந்த ஞானத்துக்கு தேவையான ஹெல்த் வர்றதுக்கு உண்டான ஒரு ப்ராசஸ்னையும் செலவிட்டு ஆனந்தமாக இருப்பேன். ஸோ இதுதான் என்னுடைய பதில்.